நீ எம்ஜிஆரை பத்தி பேசாத, நீ ஜெயலலிதாவை பத்தி பேசாத. விசில் அடிச்சா பஸ் நிக்கும், விசில் அடிச்சா பந்து நிக்கும். ஆளுநு பானு கேளியா பதில்? விசில் அடிச்சா ஆளுநு பானா? உன் கூட்டம்லாம் ஓட்டான்னு நினைக்காத. இருக்கிறவங்க தமிழன் கண்டிப்பா சிந்திப்பான். செங்கோட்டை அதாவது நிர்மல்குமார் நேர்த்தியவன் என்ன ஆதரவு லாட்ரிக்கு பிறந்த பையன் அவங்க செலவு பண்றான். நீ ஒரு பைசா செலவு பண்ணல. நாளை கட்சி எனக்கு சொந்த ஆதரவு தருவான். புஷ் வந்து 4 சாராய கடை வச்சிருக்கான். ஒரு வீட்டை 4 பேர்ல வித்தவன் கூட்டில கதவை தொடங்க மாட்டான். நீ என்ன கட்சி நடத்துற? வந்தவன் என்ன கேட்ப? உன் மாவட்ட செயலர் இப்ப வந்துட்டு பெரிய ராயல் கார்ல வர்றான், ஆடி கார்ல வர்றான். மக்கள் சேவைக்கு வந்தியா? மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க வந்தியா? 2008 ஈழத்தமிழரை வந்து கொள்றதுக்கு காங்கிரஸ் அரசு வந்து பாசியம் முடிச்சு 4000 கோடி பணம் கொடுக்குறான். தமிழ் தேசியத்தை அழிக்கிறதுக்கு மத்திய அரசு பணம் கொடுத்தான். அதுக்கு தமிழ்ல கலைஞர் சப்போர்ட்டா இருந்தான். சொல்ல போறீங்களா? கச்சத்தீவை கொடுத்த பண்டார நாயட கச்சத்தீவை 1940 77 கொடுக்கும் 74 கொடுத்தது இல்லாம மீனவருக்கு பிரச்சனை உண்டு பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் இதே கலைஞர் தான். கொல்ல சொன்னது சப்போர்ட் பண்ணதும் இதே கலைஞர் தான். 2008 தமிழனை கொல்லும் பொழுது வீண்டெடுத்த நடிப்பு தொழிலே வேண்டாம். சீமான் உடனே சிறந்த பேச்சு, தமிழ்நாடு ஃபுல்லா சுற்று இருக்க பேச்சு, தமிழனுக்கு ஆதரவு இன்னை வரை 15 வருஷமா களத்தில் நின்று உங்களுக்கு அரசியலுக்கு அப்புறம் தான் ஆகுறாரு. பஸ் கேள்வி கேட்க வர்றாரு. சார் தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை குற்றங்களையும் பேனா வைக்காத வைக்கல, நீ பரந்தூர்ல ஏரோட்டம் வேணாலும் வைக்கல, எதிர்த்து கேட்கிற ஆள் சீமானுன்னா நாடு குட்டுச்சோறு தமிழ்நாட்டை அழைச்சிட்டான், பேரை எடுத்துட்டான். இது என்ன இலவசத்தை கொடுக்குறது? இவன் 1000 ரூபாய் கொடுக்குறான். 1,16,48,000 1000 ரூபாய் கொடுக்குறான். விழிஞ்சா 5000 ரூபாய்க்கு போகணும். இவன் எடப்பாடி 2000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா எவன் சொத்தை கொடுப்பான்? இவன் சம்பாதிச்சது பல ஆயிரம் கோடி. ஏற்கனவே மேல் குற்றவாளி எடப்பாடி. புரியுங்களா? உங்களுக்கு ஸ்டெர்லைட் ஆலையில 12 பேரை சுட்டு தள்ளனா அந்த ஆளை மோடி வீட்டுக்கு போயிடுச்சு. நீ மோடி காலில் நீ போய் விழுகுற. மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சான்? 17 லட்சம் நம்ம வந்து வரி கொடுக்குறோம். 17 லட்சம் கோடி வரி கொடுத்துருக்கோம். இந்த தமிழ்நாடு வளர்ச்சிக்கு இந்த மத்திய அரசு என்ன பண்ணுச்சு? ஏன் கேட்ட கேள்விக்கு மத்திய அரசு பதில் சொல்லும். ராஜ்நாத் சிங் நீ வந்து இல்ல, ஜெயலலிதா செத்துச்சு இல்ல, எப்படி செத்து உண்மையை சொன்னியா? நீ ஸ்டாலின் சொன்ன இல்ல, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா முதல்ல ஜெயலலிதா உண்மையை கொண்டு வரணும் இல்ல, கொண்டு வந்தியா? நீ எதுக்கு 4.5 ஆண்டு என்ன ஆட்சி செஞ்ச? எல்லாம் விலைவாசி ஆயிடுச்சு. 24 சாராய கடை ஓடுது, மதுபான கொடக்கு ஓடுது. கேட்டா சுப்பிரமணியன் சொல்றாப்புல சுத்தமா இருக்கு, கஞ்சா விற்கல, அபின் விற்கல, எல்லாம் கூட்டாளிடா. நீங்க என்ன செட்டில் ஆயிட்டாரு? யாராவது உங்களுக்கு எல்லாமே ஆளை கனிமொழி 2018 நான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாம் விதவை ஆயிட்டாங்க, உலகத்திலே பெரிய விதவை ஆயிட்டாங்க. நீ என்ன சொன்ன? நான் ஆட்சிக்கு வந்தால் புரியுங்களா, கல்வி கடனை ரத்து செய்வேன், என்ன நகை கடனை ரத்து செய்வேன், மதுபானத்தை தடை செய்வேன் சொன்ன. உனக்கு அறிவு இருக்கா? நீ தூத்துக்குடி எம்பி, ஒரு சக்கரை ஆலை நீ வந்து சாராய ஆலை வச்சிருக்க சிவகங்கையில, உன்னுடைய சகங்களை எல்லாமே சாராய கடை வச்சிருக்காங்க. நீனே காய்ச்சல, நீனே விற்கிற. தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் இச்சா போலாம். என்னையா திராவிட ஆட்சி? அடிச்சு வளர்த்தப்படும் 76 ஆண்டு இந்த மண்ணையும் இந்த தேசத்தையும் வளத்தையும் கொள்ளையடிச்சவன் இதே எடப்பாடி தான். இந்த ஜெயலலிதாவும் தான். ஜெயலலிதாவும் குற்றவாளி தான் சொல்ல வரேன். நீங்க வந்து எம்ஜிஆர் படத்தை கொடுக்க என்ன ரைட்ஸ் இருக்கு? எம்ஜிஆர் கொள்கையை நாங்க பின்பற்றோம். மேல பிரபாகரனுக்கு எம்ஜிஆர் தான் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாரு. இதே இந்திரா காந்தி போய் கல்யாண சுத்தத்தை பேச சொல்லி ஆயுதம் வழங்கினாரு. நீ என்ன பண்ண? நீ கலைஞர் என்ன சொன்ன? அவனை வந்து பங்காளி ஜாதி. அதாவது நான் என்ன சொன்னேன்? எம்ஜிஆர் இல்லைன்னா கலைஞர் 69 சீட்ல இல்ல. நீ மதிச்சியா தமிழ் மக்களை? நீ திராவிட பொங்கல்கிற நாட்டில் வந்துருந்து எவ்வளோ பேச திராவிடன்னு ஒரே ஆள் ராஜா சொன்னா. அவனுக்கு நான் நன்றி சொல்றேன். தமிழ் தேசிய பொங்கல்னா ராஜா. புரியுங்களா? நீலகிரி எம்பியா இருந்தவர். நான் என்ன சொல்றேன்னா, இலவசம் நீ ஏன் கொடுக்குற? உன் காசை கொடுக்குறியா? ஏன் ஓம் பேரை வைக்கிற? ஓம் பஸ் ஸ்டாண்டா? நீ ஏன் ஓம் பேரை வைக்கிற? இது ஏன் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு பத்தாதா? ஆசியாவிலே பெரிய பஸ் ஸ்டாண்டு நீ ஏன் கிளம்பாக்கத்தில் கட்டின? யாருடைய பணம்? ஓம் பேரை போக்குற. இதெல்லாம் எடுப்போம். கேள்விக்கு ஆளுநனால நீ கேள்வி தமிழ்நாட்டில் கேட்குற ஒரே ஆளு வெல் பிரில்லியன்ட் தமிழ் தேசியவாதி சீமான் இல்லைன்னா இந்த நாடு சின்ன பின்னம் ஆயிரும். தமிழனா ரோட்டில் விட்டுருவான், தமிழெல்லாம் அமனக்கூடியா விட்டுருவான், தமிழனா பிச்சைக்காரனா விட்டுருவான். தமிழ்நாட்டில் வந்து சொந்த நாட்டிலேயே இடம் இல்லாமல் அகதியா விட்டுட்டான். இதுக்கு என்ன மாற்று கருத்து? நீ உன்னை யாரையா பரந்தூரில் வந்து 4500 ஏக்கர் எடுத்து உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எங்க விவசாய நிலத்தை, பட்டியலத்து மக்களுடைய விவசாய நிலத்தை, கோயில் இருக்கு, பள்ளிக்கூடம் இருக்கு, இவ்வளவு எடுக்க மத்திய அரசு கிட்ட நீ யாரையா காட்டி கொடுக்கறது? நீ 20 லட்சம் கோடி கமிஷன் வாங்கிட்ட. எடப்பாடி நீ வந்து 8 வழிச்சாலைக்கு எத்தனை ஆயிரம் கோடி வாங்கின? எடப்பாடி தான் துரோகி, நன்றி கேட்டவன். இந்த தமிழ் தேசியத்தை அழிச்சிட்டான். நீ எம்ஜிஆரை பத்தி பேசாத, நீ ஜெயலலிதாவை பத்தி பேசாத. நீ விசில் அடிச்சா பஸ் நிக்கும், விசில் அடிச்சா பந்து நிக்கும். ஆளுநு பானு கேளியா பதில்? விசில் அடிச்சா ஆளுநு பானா? உன் கூட்டம்லாம் ஓட்டான்னு நினைக்காத. இருக்கிறவங்க தமிழன்
கண்டிப்பா சிந்திப்பான். செங்கோட்டை நம்ம அதாவது நிர்மல்குமார் நிதி என்ன ஆதரவு லாட்டரிக்கு பிறந்த பையன் அவன் செலவு பண்றான். நீ ஒரு பைசா செலவு பண்ணல. நாளை கட்சி எனக்கு சொந்த ஆதரவு தருவேன். புஷ் வந்து 4 சாராய கடை வச்சிருக்கான். ஒரு வீட்டை 4 பேர்ல வித்தவன் கூட்டில கதவை திறக்க மாட்டான். நீ என்ன கட்சி நடத்துற? வந்தவன் என்ன கேட்ப? உன் மாவட்ட செயலர் இப்பயே வந்துட்டு பெரிய ராயல் கார்ல வர்றான், ஆடி கார்ல வர்றான். மக்கள் சேவைக்கு வந்தியா? மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க வந்தியா? எனக்கு களத்துல எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போட்டின்னு சொல்றேன். உன் மயன் ஸ்டாலின் மாலை போடுறான், நீ ஸ்டாலினை எதுக்குற? உன்னுடைய கொள்கை என்ன? பதில் சொல்ல முடியுமானால உன் கொள்கை என்ன? உன் மயன் ஸ்டாலின் மாலை போடுறான், நீ வந்து ஸ்டாலினை எதுக்கு இருக்கிற? இதான் உன் கொள்கை என்ன? ஏதாவது சொல்லு. நான் ட்ரௌசர் தருவேன், பேண்ட் தருவேன் அப்படி சொல்லு. நாங்க சொல்றையா மதுபான கடையை நிப்பாட்டுவோம், பிரைவேட் கல்வித்துறையை அரசுடைமை ஆக்குவோம், சாரைய கடை இழுத்து விடுவான், கல்ல திறந்து விடுவான், வரம்புக்கு மீறி சம்பாதித்ததெல்லாம் ஜட்டியோட அவுத்து விடுவான். எங்களால முடியும். இன்னைக்கு வருவான் சீமான், சும்மா சாதாரண நினைக்காத. வீடு கொண்டு இளவும் 2026 இளைஞர்கள் மாணவிகள் குடும்பமே மாறும். வீட்டெல்லாம் குடிச்சோராயிட்டான் சார். ஒரு குடும்பம் ஒட்டுமே இல்லை சார். மகனை குடியாரினா மகனை வந்து குழுவாயிடுச்சு. நல்லா கிடைக்க படிச்சவன் ரோட்டில், குடிச்சவன் காட்டில், குடும்பத்தில் குழுவாயிட்டான். எப்படி நிர்வாகம்? நீ எல்லா விளாசம் 70 ரூபா 70 ரூபா ஒரு கிலோ அரிசி. விளை நிலம்லாம் வித்துட்ட. எங்க விவசாயம் பண்றது? எங்க நெல் வாங்குறது? சார் விளைஞ்ச நெல்ல முறையான மதிப்பு கொடுக்கல. நீ வேற என்ன கேள்வி கேட்குறீங்க? கேளுங்க சார். அவ்வளோதானா?